முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு எதிரான கருத்துக்கள் இப்போ அதிகமாக முன்வைக்கப்படுது. அவருக்கு எதிராக நிறைய பேர் களமிறங்கியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இணைந்து பணியாற்றியவர்களே இப்போ அவருக்கு தண்டனை வழங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் தான் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, அதாவது நம்மளுடைய முன்னாள் இராணுவ தளபதி. இவர் அண்மையில் மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிடணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைச்சிருந்தாரு. இப்படி சரத் பொன்சேகா கூறிய கருத்திற்கு விமல் வீரவன்ச ஒரு பதிலடி கொடுத்திருப்பாரு. அவர் முன்வச்ச கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு நிச்சயமா தூக்கு தண்டனை வழங்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு பெறத்துக்கு 10 நாட்கள் இருக்கும் போது சரத் பொன்சேகாவை ராணுவ தளபதியா நியமிச்சதுக்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு நாங்க தூக்கு தண்டனை வழங்கத்தான் வேணும். அதாவது சரத் பொன்சேகா போன்று ஒரு மோசமான நபரோட இணைந்து போரை வழி நடத்தியதற்காகவும் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு நாங்க தண்டனை வழங்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சரத் பொன்சேகா மாதிரியான மோசமானவர்களுக்கு, தீயவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், அதாவது நாட்டுக்கு சேவையாற்றத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கியது மஹிந்த ராஜபக்ச செய்த மிகப்பெரிய ஒரு குற்றம். அதற்காக அவரை நாங்க தூக்கில இடணும் அப்படின்னு விமல் வீரவன்ச இப்ப சொல்லியிருப்பாரு. விமல் வீரவன்ச இப்படி மஹிந்த ராஜபக்சவை தூக்கில இடணும்னு சொல்லி முன்வைச்ச காரணங்கள் எல்லாமே சரத் பொன்சேகாவுக்கு எதிராக இருந்தாலும் விமல் வீரவன்ச இப்படி ஒரு கருத்தை சொன்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க.